தாமஸ் ஆல்வா எடிசன் பல தடவை தோற்றிருக்காரு. அதற்கு பிறகுதான் பல்பை கண்டுபிடிச்சிருக்காரு. இதை டெமோ காண்பதற்காக தன்னுடைய ஹெல்ப்பர் கிட்ட பல்பை கொடுத்து எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. எடுத்துட்டு வரும்போது கை தவறி கீழே விழுந்து உடஞ்சிச்சு. எடிசன் உடனே இன்னொரு பல்பை செஞ்சிருக்காரு. திருப்பியும் ஹெல்ப்பர்கிட்டயே கொடுத்துருக்காரு. ஏன் இப்படி செய்தீர்கள் என்று எல்லாரும் கேட்கும் பொழுது, பல்ப் உடைஞ்சா என்னால் சரி செய்ய முடியும், என்னுடைய ஹெல்ப்பரோட மனசு உடைஞ்சா அது சரி செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, இதே வேலையை திருப்பி அவருக்கு கொடுக்கும் பொழுது அதை அவர்கள் பொறுப்போடு கவனமாக செய்வார்கள். இது இப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பொறுமை குணம் தான் எடிசனுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் தெரிந்து கொண்டோம். திருக்குறள் அதிகாரம் 16 குறள் எண் 154. நிறையுடைமை நீங்காமை வேண்டி பொறையுடைமை போற்றி ஒழுக்கப்படும். நன்மை தீமைகளை ஆராய்ந்து நன்மை தீமைகளை ஆராய்ந்து செயல்படும் திறமை உள்ளவர்கள்தான் பிறகு தவறனை பொறுத்து கொள்ளும் தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்றாரு.